இயல் 2 துணைப்பாடம் முதல் கல். பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. முன்னுரை. உத்தம சோழன் எழுதிய முதல்கள் என்ற சிறுகதையின் கதாபாத்திரம் மருதன் ஊர்நலன் கொண்டவன். பயிர்களை வாழ வைப்பது மழை. அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்குகையில் பயிர்களை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றமே. பெருவெள்ளத்திலிருந்து பயிரையும் ஊரையும் தனிமனிதனால் காப்பாற்ற முடியும் என்பதை இக்கதை மெய்ப்பிக்கிறது. மருதனின் பயிர்களை காக்கும் பண்பு. வயல்வெளியெங்கும் நடவு முடிந்து 1 வாரம் 10 நாளான இளம்பயிர் அனைத்தும் நீருக்குள் மூழ்கிவிடும். ஆபத்தில் இருப்பதைக் கண்ட மருதனுக்கு திக்கென்றது. இப்போதுதான் வளர ஆரம்பித்திருந்த நெற்பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்குவதைக் கண்டதும் மனம் வேதனை அடைகின்றது. நெற்பயிர்கள் அனைத்தும் என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சுவதாக உணர்கிறார். பொதுநலம் மிக்கவர். காட்டாமணக்குச் செடிகளை பிடுங்கி எரிந்தால் உபரிநீர் முழுவதும் ஒரே நாளில் வடிந்துவிடும். பயிர்களும் கிராமமும் தப்பித்துவிடும் என்று எண்ணினார். அதனால் வழியெங்கிலும் தம் கண்ணுக்கு தென்படும் மணிமுத்து, காளியப்பன், பிரேம்குமார் எனத் தொடங்கி அனைவரிடமும் தன் யோசனையை கூறுகிறார். பயிர் அறிந்தால் ஊர் வறுமை எய்துவிடும் என்ற பொதுநலம் மிக்கவராக திகழ்கிறார். பொறுப்பும் கடமையும் கண்ணாக கொண்டவர். மக்கள் உதவியை அவர் நாடும் போதும் தன் ஆற்றாமையை தன் மனைவி அல்லியிடம் கூறி மனம் வருந்தும் போதும் அவர் தன் கடமையில் கொண்டிருந்த உறுதிப்பாடு புலனாகும். ஊர் மக்கள் அனைவரும் பயிர்கள் மீது அக்கறை இல்லாத போதிலும் மருதன் பயிர்கள் மீதும் ஊரின் செழுமை மீதும் வைத்திருந்த அக்கறையால் அவரின் பொறுப்புணர்ச்சியை அறியலாம். தன்னம்பிக்கை தளராதவர். மனமும் உடம்பும் சோர்ந்து வீடு திரும்பிய மருதனை அவன் மனைவி அல்லி பதட்டமாய் பார்த்தாள். எந்த நிலம் எப்படி போனா நமக்கென்ன என்று அக்கறையின்றி பேசினாள் அல்லி. மருதன் யந்திரமாய்ச் சாப்பிட்டான். ஊமையாய் படுத்துவிட்டான். தன்னம்பிக்கையுடன் மறுநாள் அதிகாலை வடிவாய்க்காலில் குளிர்ந்த இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி காட்டாமணக்கு செடிகளை அறுத்து எரிந்து கொண்டிருந்தான். ஊரை ஒன்று கூட்டிய உழைப்பாளி. தனியே காட்டாமணக்குச் செடிகளை அகற்றிக் கொண்டிருந்த மருதனோடு மனைவி அல்லியும் சேர்ந்து கொண்டாள். இருவரின் செயலை பார்த்த மாரிமுத்துவும் மீன் பிடிப்பதை விட்டுவிட்டு கை கொடுத்தான். தன் மகள் ஊருக்குச் சென்று கொண்டிருந்த காளியப்பனின் பார்வை வடிவாய்க்கால் பக்கம் திரும்பியது. தானும் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு வாய்க்காலில் இறங்கினான். இச்செய்தி ஊர் மக்களுக்கு பரவி ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். இவ்வாறு ஊர் மக்களை ஒன்று கூட்டி வழிகாட்டியாக விளங்கினார் மருதன். முடிவுரை. ஒற்றுமையே பலம். ஊர் கூட்டி தேர் இழுப்போம் என்ற பொன்மொழி கேட்ப மருதனின் முதல் கல் எடுத்து வைத்த தொடக்க